அதிமுக நல்லா யோசிச்சு பிஜேபி நல்லா பலமா கூட்ட வச்சுக்கிட்டாங்க. பாமக வந்துச்சு. இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து நல்லா பலமா இருக்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். நடிகர்களா மட்டும் பார்க்காம இவங்க என்ன செய்வாங்க, சீமான ஒரு நடிகர் தான். ஆனா அவர் பின்னாடி ஏன் மக்கள் இளைஞர்கள் போறாங்கன்னா அவர்கிட்ட கருத்தியல் இருக்கு, கொள்கை இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவர்கிட்ட வந்து இப்ப பாருங்க கருணாநிதியை கையில் எடுக்கிறாரு. கருணாநிதி இன துரோகி. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரியத்தை ஏத்துக்கிறோம், பிஜேபி கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, திமுக திராவிட கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுகட்டையும் திராவிடத்துல இருந்து ஒரு கொள்கை இருக்கு, திராவிடத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க, தாவேக்காக தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க திராவிடம் இருக்குன்னு தானே சொல்றாங்க. ஆனா வந்து நாங்க விஜயண்ணா கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதுதான். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுற நாங்களாம் வந்து காங்கிரஸை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். திரும்பியும் திமுக கையிலையோ அதிமுக கையிலையோ ஆட்சியை கொடுத்தீங்கன்னா திரும்பியும் இதே பாடுதான். அவரு இலவசமா ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டாரு, இவர் ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்பேங்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஓபிஎஸோட நிலைமை எங்க? அந்த பரிதாபம் தான் ஓபிஎஸோட நிலைமை. நடுத்தருவில் விடப்பட்ட ஓபிஎஸ் தான் சொல்லணும். திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் இந்த மக்களை ஒழிச்சு கட்ட தான் பாக்குறாங்க. கார்பரேட்டை கொண்டு வரணும், முதலாளி நல்லா இருக்கணும், தொழிலை எப்படி இதானாலும் பரவாயில்லன்னு சொல்லி சகோதரர் எப்படி இவ்வளவு நாள் தாவகவில் இருந்தாருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நீங்க கேளுங்க, உங்களுக்கு ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ் தேசிய ஆதரவாளர் கதிர்வேல கரிகால பாண்டியன் அவர்களும் ஊடகவியலாளர் முத்துகணேஷ் அவர்களும் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதங்கள்ல வந்து அதற்கான வேலைகள்லாம் வந்து நடக்க இருக்கும். இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி வலுவாக ஒரு 10 கட்சிகளோட வந்து இருக்கு. அதே மாதிரி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு 8 கட்சிகளோட இருக்கு. ஓகேங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் எந்த கூட்டணி வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி இருக்கு இந்தியா கூட்டணி நல்லா பலமாக இருந்துச்சு. ஏன்னா எடப்பாடி பிஜேபி வந்து ஒரு எதிர்ப்பு ஓட்டுகளாகவே வச்சிருந்தாரு. ஏன்னா முக ஸ்டாலின் வந்து பேசக்குள்ளலாம் ஏடிஎம்கேன்னு சொல்லாமல் எல்லாமே பிஜேபின்னு மொத்தமாகவே பிஜேபி எதிர்ப்பாகவே காட்டினதால என்டிஏ கூட்டணிக்கு அதிகமான ஓட்டு பேங்க் இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் இடையில வந்தப்போ திமுகவுக்கு வர ஓட்டு திமுகவுக்கு வந்துடும். இந்த எதிர்ப்பு ஓட்டு இருக்கு இல்லையா, இது 3 பிரியக்குள்ள திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ தாவேக்கா வந்து அந்த எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கும், அதிமுக பிரிக்கும், நாம் தமிழர் பிரிக்கக்குள்ள திமுகவுக்கு போடுற ஓட்டு அப்படி இருக்கக்குள்ள திமுக வந்து பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதிமுக நல்லா யோசிச்சு பிஜேபி நல்லா பலமா கூட்ட வச்சுக்கிட்டாங்க. பாமக வந்துச்சு. இவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து நல்லா பலமா இருக்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். ஓகே சார், வந்து ஏடிஎம்கே கூட்டணி வந்து பலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. முத்துகணேஷ் சார், உங்களோட கருத்து சொல்லுங்க. என்னோட கருத்து, நாம் தமிழர் கட்சி தவாக இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சு பலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்து இந்த மக்கள் இளைஞர்கள்லாம் பழகிட்டாங்க. இதுலேருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் மக்கள் எல்லாரும் மாறி வரணும். கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை தவாகவுக்கும் ஆதரவு கொடுக்கலாம். இப்போ குறிப்பாக வந்து அதாவது கூட்டணியில் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய, இப்போ காங்கிரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் தாவேக்கா இது முதல் மாநாட்டிலே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து கூட்டணிக்கு எந்த கட்சியும் போகாதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தவாகா இப்போ உடனே சேர்ந்துட மாட்டாங்க இல்லையா? ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, இப்பதான் தொடங்கியிருக்காரு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் தான் இல்ல இப்ப சேராம அப்புறம் எப்படி எலெக்ஷன் அப்புறம் சேருவாங்க? இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல தான் சேரணும்னு இல்ல, அடுத்த ஒரு எலெக்ஷன்ல சேரலாம். ஆமா, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே அவருக்கு கரூர் சம்பவம் ஒரு பிரச்சனை, இந்த அவரோட ஜனநாயக பட ஒரு பிரச்சனை, ஒவ்வொன்றையுமே அவர் இப்பதான் ஃபேஸ் பண்றாரு. அது மாதிரி கட்சி ஆரம்பிச்சப்பறம் இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்பதான் ஃபேஸ் பண்றாரு. இப்ப பிரச்சனைகளை கொடுக்கறதும் இங்க மாநிலத்துல ஆள்ற கட்சியும் கொடுக்குறாங்க, மத்தியில ஆள்ற கட்சியும் கொடுக்குறாங்க. அதனால இவர் செயல்பாடு எப்படி இருக்கு, 2026 தேர்தலில் இவர் வாங்குற வாக்கு எவ்வளவு, இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வரப்போற தேர்தல்களில் கூட்டணியில இணையலாம். ஆனா இந்த தடவை வந்து இணைகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இப்ப முத்துகணேஷ் சார் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்து தாவேக்காவோட இலக்கு வந்து 2026 மாற்று சக்தி நாங்க தான்.
அதாவது 2026ல விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா வந்து இன்னும் கூட்டணியே வந்து சரியா சேரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்ண இது ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறாங்க. ஆனா கூட்டணி இன்னும் ஒரு கட்சி கூட வரலையே. அதாவது நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தான் ஊடக பேச்சாளராக இருந்தேன். நான் சாதாரண ஒரு தொண்டன் தான், எளிய தொண்டன் தான். நாங்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து இப்போ தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கோம். அந்த கட்சியோட வந்து அண்ணாகிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அண்ணா களத்துக்கு வரணும். கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, இந்த வீக வகுப்பாளர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு மக்கள்கிட்ட அண்ணா சொல்றாரு அண்ணாதுரை சொன்னாரு அதான செய்யறாரு. அண்ணாதுரை என்ன சொன்னாரு, மக்களிடம் செல்லுனாரு. நீங்க மக்கள்கிட்ட வாங்க, உங்களோட தலைமை மக்கள்கிட்ட வந்தாதான் கரூர் சம்பவம் மாதிரி அதெல்லாம் நடந்துருது. கரூர் சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர் மேல தப்பு இருக்கியா? அது வந்து மக்கள் ஆல்ரெடி எவ்வளவு பேர் பேசிட்டாங்க. மக்கள் மேலதான் முதல் தப்பு. 2வது தப்பு தாவேக்கால சரியா வந்து நிர்வாகம் இல்லை. 3வது தப்பு அங்க உள்ள எஸ்பி, அது ஆளுங்கட்சின்னு சொல்லலாம், இல்ல அங்க உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பா இருக்கலாம். இந்த கரூர் சம்பவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ அவர் என்ன சொன்னாரு, 67 மாதிரி 77 மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவேன்றாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவர் களத்துக்கே வர மாட்டாரு. களத்துக்கு வரணும்னா ஒரு ஃபார்மை வாங்கி எழுதி கொடுத்துட்டு நான் ஒரு மாசத்துக்கே 2-3 வாட்டி தான் வருவேனா, மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க? அன்னைக்கு இருந்த 77 இருந்த இது வேற வாழ்வியல் வேற, இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் வேற. இன்னைக்கு மக்கள் அறிவு பெற்று விட்டார்கள். வெறும் நடிகர்களா மட்டும் பார்க்காம இவங்க என்ன செய்வாங்க, சீமான ஒரு நடிகர் தான், ஆனா அவர் பின்னாடியா மக்கள் இளைஞர்கள் போறாங்கன்னா அவர்கிட்ட கருத்தியல் இருக்கு, கொள்கை இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவர்கிட்ட வந்து இப்ப பாருங்க கருணாநிதியை கையில் எடுக்கிறாரு. கருணாநிதி இன துரோகி சொல்ல போனா. எப்படி நம்ம குறிப்பிட்டோம்னா சீமான் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் வைப்பாங்க. பெரியார் அவர் தான் வந்து என்னோட வழிகாட்டி, என்னோட தாத்தா, அவரோட எல்லாம் எடுத்தாங்க. ஆனா இப்போ வந்து பெரியாரை எதிர்க்கிறாரு இல்லையா, அவரும் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு முரண்பாடும் சீமானன் மேல இருக்கு இல்லையா? இருக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 2009 வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, நம்மளுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கெல்லாம் உதவி பண்ண போறது வந்து திராவிட கட்சிகள் தான், பெரியாரோட பேரர்கள் கருணாநிதி இவங்க தான் உதவி பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப இவங்க துரோகம் பண்றாங்க இப்ப எங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒரு கார்பரேட் கட்சின்னு. இப்ப ஈழம் பிரச்சனைக்கு அப்புறம் தான் சீமானன் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வராரு, அரசியல் களத்துக்கு வராரு. அந்த ஈழ பிரச்சனை நடக்கும் போது தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது யாரு? திராவிட கட்சி தான், கருணாநிதி. ஓகேங்களா? இப்ப எப்படி சொல்ல வரீங்க? அப்பதான் அவருக்கு தெரியுது ஏன் என் மக்களை இவங்க காப்பாற்ற மாட்டாங்க. இவங்க அப்பெல்லாம் தமிழ் திராவிடன்னு சொல்லி பொய்யான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தமிழருக்கு துரோகம் பண்றாங்க. வேணா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப பொங்கல் பேர் என்னது, தமிழ் பண்டிகை, அதாவது திராவிட பொங்கல் வந்து ஊக்கத்தொகை. அப்புறம் வந்து அதியமான் வளைவுன்னு ஒரு இருக்கு, அந்த வளைவை மாத்திட்டு பெரியார் வளைவுன்னு மாத்துறாங்க. இப்படி ஒன்னொன்னு இதையும் மாத்தி தமிழர்களை அடிமைப்படுத்திட்டு திராவிடம் எங்க இருக்கு? அது ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு. திராவிடன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. போய் ஆரியன் கூட ஒத்துக்கலாம், ஆரியன்றது ஒண்ணு இருந்துச்சு, அதை மாத்திக்கிட்டு இப்ப எல்லாரும் யூரோப்பியன்னு சொல்லி மாத்தி வாழ்றாங்க இப்ப ரஷ்யாலாம். ஆனா இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடன்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை வச்சுட்டு இந்த மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. திராவிடம் ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஸ்மிருதி தான் சும்மா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இப்ப வந்து குறிப்பா வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆரியத்தை ஏத்துக்கிறோம், பிஜேபி கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, திமுக திராவிட கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுகட்டையும் திராவிடத்துல இருந்து வந்து ஒரு கொள்கை இருக்கு, திராவிடத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க, தாவேக்காக தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க திராவிட இருக்குன்னு தானே சொல்றாங்க. அது எப்படி சொல்றீங்க? நீங்க தாவேக்கா வந்து திராவிடத்தை ஏத்துக்குதுன்னு சொல்றீங்களா? இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, திமுக திராவிடம்னு ஒரு கொள்கை இருக்கு, அதிமுக திராவிடம்னு ஒரு கொள்கை இருக்கு, பாஜக வந்து ஏதோ RSS ஓட கொள்கையோ ஏதோ ஆரியத்தோட கொள்கையோ ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா தாவேக்காட்ட தான் கொள்கை இல்ல. அவங்க அப்ப திராவிடத்தை ஏத்துக்கிறாங்க இல்லையா? உண்மை. அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த மண்ணுக்கு வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள், அதனால நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல கூண்டுகளை அடங்கி வரும்னா நாங்க பெருசா பாக்குறோம்னு சொல்லி தேசியத்தை பாக்குறாங்க. இப்ப காமராஜர் அவங்க கொள்கை தலைவர்ல காமராஜர் இருக்காரு, அம்பேத்கர் இருக்கும், இவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்ட இதுல அடங்கல. இவங்க தேசியத்தை பார்த்தவங்க, இந்திய தேசியத்தை பார்த்தவங்க. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அண்ணா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இந்திய தேசிய அளவுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் சொல்றாரு. அவருக்கு திராவிடமும் வேணாம், தமிழ் தேசியம் வேணாம். ஆனா தமிழ் தேசியம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது அண்ணாக்கு தெரியல. அப்ப இவர் ஆட்சிக்கு வந்தா தமிழருக்கு என்ன நல்லது செய்வாரு? ஒண்ணு பண்ணுவார், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அந்த கட்சியிலிருந்து வந்தாலும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா அது ஒரு கார்பரேட் கம்பெனி, விஜய் அண்ணாவை சுத்தி இருக்கிற மிகப்பெரிய கார்பரேட் வேர்ல்டு அங்க இயங்கிட்டு இருக்கு. அண்ணா அரசியல் ஜெயிச்சு வந்தாருன்னா ஒண்ணு மட்டும் நடக்கும், 200 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட் 300 ரூபாய்க்கு மாறும், 40 ரூபாய்க்கு விற்கிற பாப்கார்ன் 80 ரூபா, 100 ரூபா, 120 ரூபான்னு மாறும். இது ஒண்ணு அதை விட அதிகமா விற்கும். ஏன்னா இப்போதைக்கு மிகப்பெரிய ஆபத்துல விஜய் அண்ணா மாட்டிட்டு இருக்காரு. அதனால அந்த கட்சியில வந்து யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அவர் வரணும், மக்கள்கிட்ட வரணும் பிரதர். வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஓகே, இப்ப இருவருக்கும் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப தமிழ்நாடு அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுகவோட போகுமா, திமுக கூட்டணியில போகுமா, இல்ல தாவேக்காவோட போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட வேண்டுகோள் என்னன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம். ஏன்னா கேப்டன் பிரபா இப்ப
நாம் தமிழர் கட்சி கூட்டணியே இல்ல அப்படிங்கிற ஒரு இல்ல, நிலைப்பாட்டுல அதாவது இருக்காங்க. ஆனா குறிப்பா இப்போ வந்து இல்ல, விமர்சனமாக அவர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்ல திமுக கூட்டணியில போவாங்களா இல்ல அதிமுக கூட்டணியில போவாங்களா இல்ல தாவேகா கூட்டணியில போவாங்களா? ஏன்னா பிரேமலதா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கூட்டணி ஒதுக்கீடு இருக்கும்போது TVK ன்னு ஒருத்தன் இல்ல கத்துறான். ஜனவரி கடலூர் மாநாட்டிலே அறிவிக்கிறேன் நாங்க, மாநாட்டிலையும் அறிவிக்கல. அதனால அவங்க வந்து எந்த நிலப்பாட்டில் இருக்கிறாங்கிறது தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூடயோ இல்லை அதிமுக கூடயோ போக பிடிக்கலன்னா நீங்க வந்து நாம் தமிழருக்கு விரும்பி ஆதரவு கொடுக்கலாம். விரும்பி வர கட்சி அவர் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை. மாற்றத்தை நீங்க உருவாக்கலாம். விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து ஒரு போறதா இருந்தா நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு போகலாம்ங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட கருத்து என்னன்னா, நான் சீமான் எனக்கு மிகப்பெரிய பலமே தனித்து நிக்கிறது தான். அவர் இதெல்லாம் தோல்வியவே பார்க்கல. நான் வந்து என் மக்கள்கிட்ட தான் தோக்குறேன், ஒரு நாள் நான் விதை போடுறேன் முளைச்சி வந்துடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது, நான் தமிழ் தேசிய ஆதரவாளர் தான். ஆனா அவர் தனியா நிக்கிறது தான் அவருக்கு தான் தாவேகால இருந்தீங்க. ஏன்னா தமிழ் தேசியமும் மாடுமே கண்கள்னா நம்ம ஒரு கண்ணா இருக்கலாமே நினைச்சேன். ஆனா அது ஒரு கார்பரேட் வேர்ல்டா இருக்கக்குள்ள இது நிச்சயம் தவறான விஷயம் சொல்லி வந்து வெளியே வந்துட்டேன். தேமுதிக வந்து திராவிட இருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். திராவிடத்தை ஒருபோதும் சீமான் ஏத்துக்க மாட்டார். நீங்க ஆதரவு வேணா சொல்லலாம், நான் ஆதரவு இது பண்றேன், விஜயகாந்த் ஐயாவோட ஓட்டு விழும். ஆனா அவர் கூட்டணி வச்சுக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, தேமுதிக இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு மக்களவை சீட்டோ ஒரு மாநிலங்களவை சீட்டோ வாங்கிடலான்னு சொல்லி திமுக பேச்சு போற மாதிரி நான் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில படிச்சேன். அப்படிங்கக்குள்ள இது மாதிரி இப்போ கமலஹாசன் என்ன பண்ணாரு, அது மாதிரி பண்ணலாதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஒண்ணு அதிமுக போறதுக்கான வாய்ப்பு அதிகம், அப்படி இல்லைன்னா திமுக கூட போவாங்க. திமுக கூட போறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. ஓகே, இப்ப அதிமுக கூட போகணும் அப்படின்னாவே ஆல்ரெடி ஒரு எம்பி சீட் தரல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா? இதையும் பார்க்கணும் இல்லையா? ஆனா இப்போ அவங்கள்ட்ட நல்லா மிகப்பெரிய ஒரு ஓட் வங்கி இருந்துச்சு. 10 விழுக்காடு வரைக்கும் அவங்க ஓட் பேங்க் வச்சிருந்தாங்க. அவங்க அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக கூட கூட்டணி வச்சதால தான் அவங்க ஓட் பேங்க் மொத்தமா சரிஞ்சு. தனிச்சு அளிக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் ஸ்டார்டிங்ல ஒரு 10 புள்ளி வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமும் வந்து வாக்கு வங்கியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரானாரு. ஆனா கூட்டணி வச்சதுனாலதான் தேமுதிகவோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். அதாவது சீமான் அண்ணன் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு பேட்டியில. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, எங்க முன்னோர்கள் செஞ்ச தப்ப நான் செய்ய மாட்டேன், கூட்டணி வச்சு என் கட்சியை நான் பலவீனப்படுத்திக்க மாட்டேன், நான் தனிச்சு போடுறேன், தோத்தாலும் பரவாயில்லன்றாரு. அதனால தேமுதிக வந்து நாம் தமிழர் கூட வருதுன்னா கண்டிப்பா நாம் தமிழர் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக கண்டிப்பா, ஏன்னா திமுக இப்ப இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய காங்கிரஸ்குள்ள பிரச்சனை வருது. நீங்க மதுரையில பார்த்தா கூட சொல்லுவாங்க, காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் திமுக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மொழி போரெல்லாம் பத்தி பேசினதால அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போய் தாவேகா கூட இணைச்சிட்டாலும். இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா ராமதாஸ் ஐயாவை நான் உள்ள எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இல்லையா, எப்படி ராமதாஸ் அவர்கள் வந்து முரண்பாடான ஒரு கட்சி இல்லையா? இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா அவங்க டீம்ல இருந்து சொல்லியிருந்தாங்க, திருமாவளவன் அவங்க டீம்ல இருந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாங்க எங்க வேலையை நாங்க பாத்துட்டு இருப்போம், ஆனா நாங்க என்னன்னா பாஜக பாமக இருக்கிற கூட்டணி நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். பாமக ராமதாஸ் ஐயா வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தையும் வெளியே போறதுக்கு அதிகம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதிமுக கூட்டணி நல்ல பலமா வந்துட்டாங்க. ஒரு 2 மாசத்துல ஏன்னா களத்துல இறங்கி மக்கள்கிட்ட போயிட்டே இருந்தாங்க, மக்கள் நல்ல நம்பிக்கை வராச்சிட்டாங்க. ஓகே, இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த பக்கம் போவார் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இப்ப ராமதாஸ் அவர்கள் எந்த சைடு போவாங்க? ஏன்னா வன்னியர்களுடைய பல மடங்கு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், இவர் எந்த பக்கம் ஆதரவு நீட்டுவார், இல்ல யாரு கூட கூட்டணி போவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இதுக்கு இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தாவாக்கா கூட இணைற மாதிரியான பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார், இல்ல என்ன எதுவுமே பேசல அப்படிங்கிற ஒரு மறுப்பையும் தெரிவிக்கிறார். பேசலன்னாலும் அவர் அங்கதான் போயாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதிமுக கூட போக முடியாது, அப்புறமா திமுகவும் எனக்கு வாய்ப்பு இல்லை. இணைஞ்சா அவரு குடும்ப சண்டை தானே, சேர்ந்துக்கிட்டா ஒண்ணும் இல்ல அது நடக்கிற மாதிரி இல்ல. சமீபத்திய எடப்பாடி அவர்கள் நிர்வாகமே சரியில்லை, அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா ஒரு தூக்கல தொங்கலா அப்படின்னு சொன்னதே எங்க பங்காளி சண்டைன்னு சேர்த்துக்கிட்டாங்க. இது குடும்ப சண்டை தானே? இல்ல அப்படிலாம் சேரக்கான வாய்ப்புகள் இல்ல. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா வந்து அவர் தாவாக்காவில தான் இணைவார், விரைவில் இணைவார், விரைவில் அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவார். பாருங்க, அந்த மாதிரிதான் இருக்கு நிலவரம், அப்படிதான் இருக்கு. உங்களோட கருத்து? என்னோட கருத்து வந்து தாவேக்கால போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 50 விழுக்காடு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தானே டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி விமர்சனம், ஸ்டாலினை விட அதிகமா விமர்சனம் பண்ணது வந்து டிடிவி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி இப்போ திமுகனால என்ன பிரச்சனைனா, நாட்டுல வந்து போதைப் பொருள் அதிகமாகல, முதல்ல இதை ஒழிக்கணும். அன்புமணி நம்ம என்னதான் சில விஷயங்களை பேசினாலுமே இதுல அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, இந்த போதைப் பொருள் நாட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ முதல்ல திமுகவும் இதுல ஒழிக்கணும்ன்றதான் அவர் போறாரு. ஒருவேளை ராமதாஸ் ஐயாவுக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும், மக்கள் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா அதிமுக கூட போவாங்க.
தாவே கூட போறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா தாவேக்காக்கு எவ்வளவு விழுக்காடுன்றது தெரியல இப்போ வரைக்கும். கருத்து கணிப்பு வந்து எல்லாமே 1/1 செங்கோட்டையன் அவர்கள் வந்து 40% ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அது அதை சிரிச்சுக்கணும் அவ்வளவுதான். ஏன்னா ஆமா. சிரிச்சுக்கணும். அவரோட இதெல்லாம் 40 50 கூட சொல்லிட்டு சிரிச்சுக்கணும். ஐயா கலை நான் விஜய் அண்ணாவெல்லாம் இந்த வரப்போற தேர்தல் அவரோட தொகுதியில அவர் ஜெயிக்கிறாராங்கிறதே சந்தேகமா போயிடுச்சு. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனோட கோட்டை அப்படி இல்ல, அவரோட சொந்த அண்ணன் பையனே அவர் என்ன அங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்றாரு. சொந்த அண்ணன் பையனே சொல்றாரு எங்களை வச்சுதான் ஜெயிச்சுட்டு இருந்தாருங்கிறாரு. அதனால அது நடக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. மாறும். குறிப்பா ஒரு கட்டமைப்பு வந்து செங்கோட்டையன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படப்படுறோம். ஏன்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் எல்லா வீட்டுல நடக்கிற கெட்ட விஷயத்துக்கும் வந்து ஆளா நிப்பாரு செங்கோட்டையன். அதாவது இல்ல சார், இப்போ ஜெயிக்க முடிஞ்சு ஒரு விஷயம் சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மன்னராட்சி தான் இது கிட்டத்தட்ட. இப்போ தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள், ஆமா குறுநில மன்னர்களா தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இறப்பு வீடோ ஒரு நல்ல விசேஷமோ முன்னாடி போய் நிற்கிறது தப்பு இல்லை. அது வாக்கரசியல் தான் பண்ணிட்டு அதை தான் செங்கோட்டையன் பண்ணிட்டு வந்தாரு. இப்போ மாறி வந்திருக்காரு, இவர் ஜெயிச்சிருவாருங்கிறது ரொம்ப சந்தேகம். வாய்ப்பு கிடையாது. இந்த தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோற்கடிக்கப்படுவார், கண்டிப்பா தோற்கடிக்கப்படுவார் அவருக்கு. ஆமா, கொஞ்சம் செங்கோட்டையன் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சிருக்கலாம். நாங்க செங்கோட்டையன் வந்தப்போ சந்தோஷம் தான் பட்டோம். சரி ஐயா வராங்க, சரி அனுபவம் உள்ளவங்க. ஏன்னா இங்க இந்த கட்சியில வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம மேனேஜ்மெண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாம் பேசக்குள்ள ஓகே ஐயா வந்தா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் இல்லையா. இப்பயும் இந்த கட்சி அப்படியேதான் இருக்கு. அடுத்த விஷயம்னா ராமதாஸ் ஐயா கொஞ்சம் யோசிச்சாங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விழுக்காடு எவ்வளோன்னு தெரியல. விஜயண்ணா கூட கூட்டணி வச்சு அந்த பேரை இதாகிடும், பேர் போயிடுச்சு, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படிங்குள்ள அவங்க இன்னும் யோசிப்பாங்க. யோசிச்சு மறுபடியும் திமுக கூட போற வாய்ப்பே இல்லை. விடுதலை சக்தி செட்டார் சொல்லிட்டாங்க. அதிமுக கூட தான் போறதுக்கான வாய்ப்பு. சரி அப்பா புள்ள சண்டை தானே, அது அப்புறம் வச்சுப்போம். முதல்ல திமுகவை வீழ்த்துவோன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, இப்ப குறிப்பா இன்னொரு விஷயம், காங்கிரஸ் வந்து தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஒரு 70 சீட்டு கேட்குறாங்க. இப்படியான ஒரு தகவலையும் வந்து பரப்புறாங்க இல்லையா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஒரு அணியில் தமிழ்நாடு திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி அப்படி எல்லாம் நிறைய பிரச்சாரங்களை வந்து முன் வைக்கிறாங்க. இப்போ வந்து உன் கனவை சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது உங்க கனவை சொல்லுங்கன்றதெல்லாம் தேர்தல் வரக்குள்ளதான் அந்த கனவுலாம் மக்களோட கனவுலாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா வந்து நாங்க விஜயண்ணா கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதுதான். ஏன்னா தமிழ் தேசியம் பேசுற நாங்களாம் வந்து காங்கிரஸை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். எங்க மொழிப்போர்ல இறந்தவங்களா இருக்கட்டும், ஈழத்துல இறந்தவங்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பகத்சிங்கை கொண்டதுக்கு காரணம் வந்து வெள்ளையன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் காந்தி அடிகள் தான் கொண்டாருங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நேதாஜியா இருக்கட்டும், நேதாஜியை பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுறது பிரிட்டன், அதுக்கு சப்போர்ட் பண்ணது காங்கிரஸ் அதாவது இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கு. அந்த கட்சி கூட விஜயண்ணா யோசிக்காம கூட்டணி வைக்கிறான்றாங்கல்ல, தமிழ் தேசியம் ஏத்துக்காது. ஏன்னா என் மக்களை கொண்டு கூச்ச ஒரு கட்சி அது. ஆனா நாங்க வெளியே வந்துட்டோம். காங்கிரஸோட கூட்டணி வச்சாருன்னா விஜயண்ணாக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். அவர் நினைச்சிட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம், கை இருந்தா நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு. தமிழ் மக்கள் உண்மையிலே அவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தங்க கூட இந்த விஜயண்ணாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது அவரோட இழப்பா தான் நான் பார்ப்பேன். அது திமுக யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா 200 இடத்துல நம்ம நிக்கணும். அவர் சொல்றது அதான் 200 நம்ம ஜெயிக்கணும்னு அர்த்தம், 200 இடத்துக்கு மேலே நம்ம நிற்போம்னு அர்த்தம். காங்கிரஸ் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஸோ அவங்க காங்கிரஸ் ஒரு புரட்டாவே பார்த்துக்கலாம், அவங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே, இறுதியா வந்து நிறைய கருத்து கணிப்புகள் வந்து வெளியே வருது. இப்ப சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புல ஒரு 40% வந்து வாக்குகளை பெற்று திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது இந்த இந்தியா டுடே பத்திரிகை அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதே சாணக்கியாவும் தினமலரும் எடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான அந்த என்டிஏ தலைமையிலான ஆட்சி வரும் அமைக்கும்னு சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பொய்யாக்குறது தான் நம்ம இளைஞர்களோடையும் நம்ம மக்களோடையும் வேலையா இருக்கணும். இந்த 2026 இந்த கருத்து கணிப்புகளை முதல்ல உடைக்கணும். இந்த பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் எடுக்கிற இந்த கருத்து கணிப்புகளை உடைக்கணும். திரும்பியும் திமுக கையிலையோ அதிமுக கையிலையோ ஆட்சியை கொடுத்தீங்கன்னா திரும்பியும் இதே பாடுதான். அவரு இலவசமா ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டாரு, இவர் ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்பேங்கிறாரு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பணம் சமமா பாக்குறதுக்கு இலவசமா தான் கொடுக்கணுமா? சமமா வேலை வாய்ப்பை கொடுக்கலாம், சமமா என்னெல்லாமோ பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு இலவசமா கொடுக்கறதுக்கு இவங்க யாரு? சமமான கல்வியை கொடுங்க, சமமான கல்வியை கொடுக்கலாம், இலவசமான ஒரு மருத்துவத்தை கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை கொடுக்கலாம். சமீபத்தில் வந்த மலைகள்ல நம்ம பார்த்தோம், பெரிய மலை இல்லை, அப்படியும் சென்னையில் எப்படி நிலைமை எப்படின்னு நம்ம எல்லாருமே கண்கூடா பார்த்தோம். இதுல இருந்து இந்த நம்ம இளைஞர்களும், நம்ம படித்த இளைஞர்களும், நம்ம பண்புள்ள இளைஞர்களும், நம்ம தமிழ் மக்களும், சமூகம் கூட நல்ல நம்ம தமிழ் சமூக மக்களும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அது வந்து நாம் தமிழரால் தான் முடியுங்கிறது தான் என்னோட இது. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தவிடு பொடியாக்கணும். அதான் என்னோட. 2 பேரும் தமிழ் தேசியத்துக்கு பேசுறீங்க. குறிப்பா வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணீங்க, நம்ம களம் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது அதிமுக கூட்டணியானது ரொம்ப வலுவா இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஆனா இப்ப சமீபத்துல நான் ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பாஜக நிர்வாகி ஒருத்தர் பொன்னாட அணிவிக்கிறார். தாமரை மலரட்டும் இலை ஒளியட்டும்
இரட்டை இலை ஒளியட்டும் அப்படிங்கிற வசனங்கள் எல்லாம் பேசி வந்து போறாரு. அந்த காணொலிகளை நீங்க பாத்தீங்களா? அது உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஐயா அது ஆனா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இல்ல ஐயா, அது அதாவது முயற்சியா ஐயா அது எப்படின்னா, தாமரைங்க மலர்ந்தாலே கண்டிப்பா இலை வந்து உள்ள அமைங்கிரும். இலை வந்து ஒரு விஷயமே கிடையாது தாமரைக்கு. தாமரை மலர விட்டுட்டு இவங்க இலை எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க, தேர்தலுக்கு அப்புறம் அதான் நடக்கும். அந்த இலைக்கு இன்னைக்கு அதாவது நீங்க பாஜக உள்ள நிர்வாகி தன்னை பாதுகாத்துக் கொள்ள எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து அதிமுக கட்சியை என்டிஏவே அடமானமே வச்சுட்டாரு, தன்னை பாதுகாத்துக் கொள்ள. அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து எதுவுமே இல்ல, இது வந்து திமுக ஆட்சி அகற்றுறதுக்காக ஒரு கூட்டணியை தவிர நாங்க வந்து பாஜகவுக்கு அடிமைலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்களே. அதாவது ஒரு 2 மாசமாவே என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க பாஜக நிர்வாகி. அவ்வளவு நாள் வந்து எடப்பாடி ஐயாவுக்கு காதல விழுல போல என்டிஏ கூட்டணிட்டு. இப்ப நேற்று சொல்லியிருக்காரு இது என்டிஏ கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி தான் நீங்க எல்லாருமே சொல்லணும்னு. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, பாஜக பியூஷ் கோயல் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க என்டிஏ கூட்டணி மோடி ஐயாவும் என்டிஏ கூட்டணி சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி, அப்போ ஒரு காலத்துல அதிமுக கூட்டணின்னு சொல்றது போய் இப்ப என்டிஏ கூட்டணி சொல்றாங்க அப்படின்னுக்குள்ள. அதான் ஐயா சொல்ற மாதிரி தாமரை மலம் தான் உள்ள போயிடும். அது எப்பயும் முடிஞ்சு போச்சு அந்த கூட்டணி. அந்த கட்சியில வந்து இப்ப எம்ஜிஆருக்காக ஓட்டு போறாங்க மக்கள் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஓட்டு விழுந்துடும் அதிமுக. ஆனா அந்த கட்சி முழுமையா அழிக்கப்பட்டதுன்னு பார்த்தா இந்த பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்களால என்ன ஆச்சு, அந்த கட்சி டோட்டலா வந்து இதாயிடுச்சு. கண்டிப்பா ஓபிஎஸோட நிலைமை எங்க? அந்த பரிதாபம் தான் ஓபிஎஸோட நிலைமை. நடுத்தருவுல விடப்பட்ட ஓபிஎஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ஆதரவாளர்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுல வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. எல்லாம் வேணா அவர் வேணா தனிச்சு வேணா நின்று அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிக்கலாம். அவர் தொகுதியில் அவருக்கு வாக்குகள் விழும். நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நிற்கும் போது ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சருக்கு பேரே ஒரு 10 பேர் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அதாவது பண்றீங்க. நல்லா கேளுங்க, அவர் வந்து ஏதாவது ஒரு பக்கம் இருந்திருக்கணும். ஒண்ணு அவர் கூட இருந்திருக்கணும் அதிமுகவுல, இல்லைன்னா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் கட்சிக்காக வந்திருக்கணும். எதுவுமே இல்லாம இருந்துட்டு எனக்கு திமுகவுக்குலாம் போறோம். அதெல்லாம் அவரு போய் இவரு போய் அம்மா இறந்த புதுசுல இவர் போய் சமாதியில அந்த கட்சியில அடுத்து யாரும் முதலமைச்சரா வருவாங்க போது போய் அங்க சமாதியில உட்கார்ந்ததுக்கான இதே தகுதியே இழந்துருவாரு. அவர் அந்த அதே இழந்துருவாரு. திமுக கூட இவர் போனாருன்னா இவர் போய் அடிக்கடி ஸ்டாலினை போய் பாக்குறாரு. இதெல்லாம் எவ்வளவு அந்த அம்மா உயிரோட இருந்துச்சுன்னா என்ன சொல்றேன்னே தெரியல. திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் துருவம் நினைக்காதீங்க பிரதர். அது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே திராவிட கட்சி தான். இவங்க ஆட்சியில இருந்தாங்கன்னா இங்க இருந்து 5-10 பேர் இந்த கட்சிக்கு போவாங்க ஊழல் பண்ண. இவங்க ஆட்சியில இருந்தாலும் செந்தில் பாலாஜி எல்லாம் போறாரு இல்லையா, இவங்க ஒரு 5-10 பேர் வந்து அந்த கட்சியில ஊழல் பண்றதுக்காக போவாங்க. இப்போ திமுக இருக்கிற மினிஸ்டர்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து அதிமுக ஆளுங்க தான். அப்படிங்களா? நீங்க வந்து திமுக அதிமுக வந்து 2 பெரிய வேற கட்சி நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி பாஜகவும் காங்கிரஸ் பெரிய வேற கட்சி நினைச்சிடாதீங்க. எல்லாமே ஒரே ஆளுங்க தான். இவங்க எப்படா அந்த மக்களை வந்து ஒழிச்சு கட்டலாம், இந்த கார்பரேட்டோட பிஜேபியோட கொள்கையே வந்து முதலாளித்துவம். இன்னைக்கு கார்பரேட் கையில இருக்கு இந்த நாடு. இதுல மக்கள் எப்படியாச்சும் மீண்டு வரணும். அதுக்கு தமிழ் தேசியம் போராடிட்டு இருக்கு. இவங்க திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் இந்த மக்களை ஒழிச்சு கட்ட தான் பாக்குறாங்க. கார்பரேட்டை கொண்டு வரணும், முதலாளி நல்லா இருக்கணும், தொழிலை எப்படி இதாகணும் பரவாயில்லன்னு சொல்லி அண்ணா பேரு என்ன அண்ணா பண்ணி வச்ச வேலை, இன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் பண்ணி வச்ச வேலை இன்னைக்கு நம்ம ஆங்கிலம் கலக்காம தமிழை பேச முடியாத அளவுக்கு நம்ம மக்கள் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சகோதரரோ நீங்களோ நானோ ஒரு சின்ன ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஆங்கில வார்த்தையாவது கலப்பு வந்துருது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு ஆங்கிலம் கலப்பு வந்துருச்சு. இருமொழி கொள்கை. நாளைக்கு அதிமுக வந்துச்சு, அவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு இலை மறைஞ்சி தாமரையை மலர வச்சுச்சுன்னா அவங்களும் வந்துட்டாங்கன்னா மும்மொழி கொள்கை ஆகும்போது சுத்தமா ஏற்கனவே ஆங்கிலத்தாலே அவர்கள் இங்க வரும்போது சூரியன் மறைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவார் அவரு, எல்லாமே சொல்லுவாங்க. அதான் நான் என்ன சொல்றேன், அவர் மோடி வந்து அந்த மதுராங்க மீட்டிங்லயே அதிமுக பத்தி ஒரு வார்த்தை பேசல அவரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்பவே எல்லாம் மறைஞ்ச மாதிரி தான். அது அவங்க நாளைக்கு அதிமுக கூட்டணி அவங்க தலைமையில் சொல்லிட்டு இருக்க அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, ஒரு வேளை வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவர் அங்கிட்ட எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்க. அது இவருக்கு தெரியாது. உள்ளாட்சித்துறை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல உள்ளாட்சித்துறை வந்து யார் கையில இருக்கு? இதே மாதிரி வாய்ப்பு இங்க நடக்குது பாஜக. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்கன்னா நடக்கிறதுக்கான இவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்ல மாற்று கட்சி எதனா ஒண்ணு வந்தா தமிழ்நாடு அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் பேசுறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்கும். தமிழ் தேசியம் ஒருத்தர் தானே பேசிட்டு இருக்காரு. அதுதான் விஜய் அண்ணா வருவாரு, இந்த தமிழ்நாட்டுக்காக நல்லது செய்வார்னு நினைச்சா அவரும் மறுபடியும் ரோல் மாடலு கருணாநிதின்றாரு. சகோதரர் எப்படி இவ்வளவு நாள் தாவகவில் இருந்தாருங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நீங்க கேளுங்க, உங்களோட தலைவர்கிட்ட ஒரு கொள்கை, சரியான ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்ல. ஒரு பத்திரிகையாளரை ஒரு சந்திக்க முடியல அவரால, ஒரு சரியான ஒரு இது இல்ல. நான் என்ன சொல்றேன் சார், ஒரே நிமிஷம் அதான் என்னன்னா தன்னோட இமேஜினேஷன் மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு சார். நல்லா கேளுங்க, சினிமாவில் நம்ம இமேஜினேஷன் இருந்து அரசியல நம்ம ஒரு இமேஜினேஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு பணம் தேவையில்ல, நான் ஊழல் பண்ண மாட்டேன், பணம் தேவையில்லைங்கிறாரு. கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி? அதுதான் நான் கேக்குறேன், கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி?
நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் தான் போனோம். நாங்க ஒரு கூட்டமா போய் அந்த கட்சியில சேர்ந்தோம். காரணம் என்னன்னா 41 பேருக்கு வந்து அந்த நீதி கிடைக்கணும் நம்மளால. ஏன்னா எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு தமிழ் தேசிய பத்தின ஒரு அறிவு இருக்கிறதால அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு நீதியை கிடைக்கும்னு நினைச்சு நாங்க இறங்கணும். இறங்கி வேலை செய்யக்குள்ள அந்த மேலிடத்துல உள்ள ஆளுங்கெல்லாம் பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. ஒரு மாத காலமா நான் எந்த ஊடகத்திலையும் பேசாம இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து இந்த காங்கிரஸோட கூட்டணின்னு ஒரு காதல வாங்கினேன். அது வந்து மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு. அது அப்படியே அதிகாரப்பூர்வமா எஸ்ஏசி வந்து சொல்றாங்க காங்கிரஸ் வந்து தேஞ்சிட்டு இருக்கான், அதுக்கு வந்து நாங்க வந்து உயிர் கொடுக்குறோம், நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா உங்களை வந்து அதிகாரத்திலையும் இதுலயும் உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு தரோன்றாங்க. எவ்வளவு பெரிய துரோக செயல் தமிழர்களுக்கு. என் மக்களை கொன்னு குவிச்சான் இலங்கையில. கூட நின்னது இந்த ஆரிய காங்கிரஸ் கட்சி. அப்போ அந்த கட்சிக்கு நீ ஆதரவு தரீங்கன்னா எவ்வளவு மோசமான ஆளு. தமிழனா பிறந்தவன் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா வைத்திருச்சல். ஏன்னா காங்கிரஸுக்கு நீங்க வந்து வாய்ப்பு தரீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய மோசமான கட்சி. இப்போ சொல்றாரு நேற்று அந்த NDTVல வந்து அண்ணா சொல்லிருக்காரு கருணாநிதி வந்து என் ரோல் மாடல். அதே அண்ணா தானே சொன்னாரு இந்த மீட்டிங்ல 1969க்கு அப்புறம் வந்து இந்த கட்சி வந்து சரியில்லை, திமுக சரியில்லைன்றாரு. இப்போ வந்து கருணாநிதி வந்து தீய சக்தின்றீங்க. இப்போ வந்து கருணாநிதி வந்து ரோல் மாடல்ன்றீங்க. என் மக்களை கொண்டு கும்பிக்கக்குள்ள அந்த கடற்கரையில படுத்துக்கிட்டு 2 ஃபேனை வச்சுட்டு 2 ஒய்ஃபை வச்சுட்டு உட்காந்து கருணாநிதி ஏசியும் போட்டுக்கிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்ணாவிரதம், மறுபடியும் உண்ணாவிரதம் முடிச்சு சாப்பாடு. இதுதான் உண்ணாவிரதம் அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப அவரு உங்க ரோல் மாடல்னா என் மக்களை கொண்டு கும்பிச்சாங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு மக்கள் யாருமே இல்லையா? பிரபாகரன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மாப்போசி இருக்காரு அவரெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ நாங்க முட்டாளா இருக்கிறது தானே நீங்க ஏமாத்த பாக்குறீங்க. இருக்கட்டும், நாங்க எங்களுக்கு அறிவு வந்துருச்சு. நான் இப்போ சீமான் அண்ணா கூட மற்ற கட்சியோட சேராம என்னால முடிஞ்ச இந்த மக்களுக்கு அறிவை கொண்டு வரணும். ஆனா இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்னொரு திராவிட கட்சியா இதனால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. தோழர் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த கருத்து கணிப்புகள் ஐயா சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புகளை உடைக்க வேண்டியதான் நம்ம இளைஞர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய கடமை. இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. நம்ம தமிழ் இளைஞர்கள், தமிழ்நாட்டுல திராவிட இளைஞர்களும் இருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி திராவிட பொங்கல் மாதிரி திராவிட இளைஞர்களும் இருப்பாங்க. தமிழ் இளைஞர்களோட முக்கிய பணியா இருக்கிறது சீமானை வந்து எந்த ஒரு சமரசம் இல்லாம ஆதரிக்கணும். இது ஊடகத்துல வர கருத்து கணிப்பு மூலம் மக்கள் நம்ப கூடாது. இது வந்து ஒரு தனியாரோட ஒரு கையில இருக்கிற ஒரு ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா மக்கள்கிட்ட வந்து திசை திருப்ப பாக்குறாங்க. இதை நம்பிட்டு என்ன பண்றாங்க, ஓ NDA வருதா, NDAக்கு நாங்க ஓட்டு போடுறோம், ஓ அந்த இந்தியா கூட்டணி வருதா, இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்புறாங்க. மக்கள் வந்து இப்போ எடுக்கிறாங்க கருத்து கணிப்பு, எல்லா வீட்லயும் போய் கேட்கறாங்க ஓட்டர் ஐடியா வச்சு நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்ட்டு ஒரு 100 பேர்ட்ட கேட்பாங்க. அதை வச்சு நீங்க கருத்து கணிப்புன்னு சொல்லி மக்களை திசை திருப்புறது மிகப்பெரிய முட்டாள்தனமான வேலை. இவங்க இருவரோட சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.